ஜனநாயக மூவியோட ஆடியோ லான்ச்ல நடந்த சில சம்பவங்கள் நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் தட்டி விட்டுக்கோங்க. சம்பவம் நம்பர் 1, ஜனநாயகம் படத்தோட ஆடியோ லான்ச்ல எந்த ஒரு கட்சி சார்ந்த கொடியும் உள்ள எடுத்துட்டு போக கூடாது, அரசியல் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் உள்ள இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா என் தலைவனுங்க கையில இந்த லைட்டை வச்சு டிவிகேவோட கொடியை ஸ்டேடியத்துக்குள்ளேயே பறக்க விட்டானுங்க. சம்பவம் நம்பர் 2, எங்கும் தளபதி எதிலும் தளபதினு சொல்லி ஒரு லைன் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்ப நான் ஒத்துக்கிறேன். மலேசியாக்குள்ள தளபதி இல்லைங்க, தளபதி தான் மலேசியா வென்ற மாதிரி காட்டிட்டானுங்க. ஏன்னா சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் அந்த ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. சம்பவம் நம்பர் 3, எல்லா செலிபிரிட்டிஸும் அவனோட பாயிண்ட் ஆஃப் இருந்து விஜய் பத்தி ஆடியோ லான்ச் பத்தி பேசிட்டு போயிட்டதுக்கு அப்புறம் தளபதி ஸ்டேடியத்துக்கு வந்து மைக்க பிடிச்சி என் நெஞ்சில் கூட இருக்கும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. சும்மா ஸ்டேடியமே பிளாஸ்ட். ரொம்பவும் ஜாலியான ஒரு மைண்ட் செட்ல தளபதி மைக்க பிடிச்சி பேசிட்டு இருந்தாலும் தன்னோட மைக்க கீழே வச்சதுக்கு அப்புறம் ரொம்பவும் எமோஷனலா தன்னோட ஃபேன்ஸ்களை பார்த்திருந்தாரு. அதுக்கப்புறம் தளபதி ஒரு பாட்டு ஒன்று பண்ணாரு, அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் ஒன்று ஆனாரு. சும்மா வெறித்தனமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத தளபதி ஒரு லாஸ்ட் ஒரு அப்டேட்டும் கொடுத்துட்டாரு. ஜனநாயகம் தான் என்னோட கடைசி படம், இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு படத்திலும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு ஆடியோ லான்ச்ல தெளிவா சொல்லிட்டாரு. இப்படி ஒரு சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா தளபதியோட லாஸ்ட் ஸ்கிரீன் பிளே மூவி, ஒன் லாஸ்ட் டான்ஸ், இப்படி ஒரு லாஸ்ட் ஒரு மூமெண்ட்டை நம்ம பார்க்க போறோம்ல. சரி, ஓகே, உங்கள எவ்வளவு பேருக்கு தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும்? அவங்களாம் கமல ரெட் ஆட்ட போட்டு போங்க, பார்க்கலாம் எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு.